ஒரு நல்ல ஒரு வார்த்தை இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த எக்காலத்தை அந்த நாட்கள்ல இந்த எக்காலத்தை வைத்தே பல காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் வேதாகம் முழுவதிலும் அவருடைய மக்களாகிய நமக்கு என் பரிசுத்த பர்வதத்திலே எக்கால சத்தமிடுங்கள் அப்படின்னு சொன்னா, எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் அப்படின்னா, பரிசுத்த பர்வதம் என்பது ஊழியம், சபை, திருச்சபை. யோவான் ஸ்நானகன் போய் அந்த யோர்தானுக்கு அருகாமையில் உள்ள நகரங்கள்ல போய் பிரசங்கம் பண்றாரு. மனம் திரும்புதலுக்கென்ற அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மறுநாள் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிற திரளான ஜனங்களை பார்த்து அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யார் என்று. அப்போ இதேதான் மிஷினரி பணிகள். ஆண்டவருடைய அன்பை நாம் போய் சொல்லுகிறோம், நம்முடைய மிஷினரிகள் சொல்லுகிறார்கள். இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு வருகிற மக்களுக்கு நம்ம எக்காலம் ஊதி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். திருச்சபைக்குள்ளே வந்த மக்களுக்கு நம்ம முதல்ல இந்த சமுதாயத்துல அல்லது நம்முடைய தேசத்துல வரப்போகிற பட்டயத்தை குறித்து, வரப்போகிற ஆபத்தை குறித்து தெளிவாய் நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஒரு இடத்துல சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணும்போது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறார். நீ முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெயை வச்சுக்க, நீ முகத்தை வாட பண்ணாத, நீ உபவாசிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, அந்தரங்கத்துல உபவாசம் பண்ணுங்க. இது தனியாய் பர்சனலா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர அப்பப்போ நம்ம உபவாசம் ஜெபம் பண்ணுவோம் தேவ சமூகத்துல. அந்த பர்சனல் உபவாச ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் உள்ளது. அதை தாரை ஊதிவிக்காத, அதை நம்ம வெளியில சொல்ல வேண்டாம், அதை நம்ம பெருமையா பேச வேண்டாம். ஆனா இந்த இடத்துல எக்காலம் ஊதணும், சபையாருக்கு சொல்லணும், வாங்க உபவாசத்துக்கு வாங்க, ஒரு 2 நாள் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஒரு 2 நாள் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து நம்ம ஜெபிப்போம். பவுல் கப்பல்ல பிரயாணம் பண்றாரு, கப்பல் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுது, மாலுமி இருக்காரு. அந்த ஜனங்கள் எல்லாருமே பவுலுடைய வார்த்தையை கேட்பதை விடவும் மாலுமியினுடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கை வச்சாங்களாம். ஏன்னா அவன் மாலுமி, அவன் கப்பல் ஓட்டுறவன், அவனுக்கு அது தெரியும். அப்ப அவன் சொல்றது தானே கரெக்டா இருக்குன்னு தான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் நம்புறாங்களே ஒழிய, அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அந்த தேவ மனுஷன் தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவான். அந்த ஆள் சொல்றத, பவுல் சொல்றத கேட்கறதுக்கு அவங்களால முடியல. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நாட்டுல. எல்லாருமே இந்த டாக்டர் சொல்றத கேட்கறாங்களே ஒழிய ஆண்டவர் சொல்றது கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. இப்ப சுகர் இருக்கட்டும், ஜெபம் பண்ணு, வா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம சரீரத்தை கணையத்தை உண்டாக்குனவருக்கு இன்சுலின் சுரக்க வைக்க தெரியாதா? அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்ம ஒரு தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த காரியத்துல, அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண அந்த பரிசுத்த உபவாச நாளை நியமித்து அந்த ஆசரிப்பை கூறி, அது ஒரு எக்கால துணித்து தான் நம்ம அந்த காரியங்களை அவங்க பண்றாங்க. அந்த நாட்கள்ல அந்த எக்காலம் மாதிரியே ஊதணும் அப்படிங்கிறாரு. பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறது அவ்வளவு முக்கியம். அது அவ்வளவு முக்கியம். வரப்போகிற ஆபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும்னா பிரியாடிக்கல் நம்ம உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம்.